ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சண்டே ஸ்பெஷல் வந்து எடுத்தோன்னா தலைக்கறி. நம்ம ஒரு தலை வாங்கிட்டு வந்திருக்கோம். அந்த தலை வந்து எடுத்தோன்னா உங்களுக்கு இந்த வீடியோவில் காட்டியிருக்கேன். இது நம்ம வந்து வீட்டில் எப்படி கேஸ் அடுப்பில் வந்து க்ளீன் பண்ணி வாட்டி அதை வந்து நம்ம எப்படி க்ளீன் பண்ணி நம்ம தலைக்கறி செய்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு இன்னும் வீடியோ பார்க்க போகிறோம். வாங்க. இந்த தலைக்கறியில் வந்து நமக்கு என்ன ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஆட்டுக்கறி வந்து எடுத்துகிட்டோன்னா எல்லாமே ஒவ்வொரு பார்ட்ஸும் வந்து எடுத்துனா ஒவ்வொரு மருத்துவ குணங்கள் இருக்குது. எங்கள் சைடு வந்து என்ன அப்படின்னு சொல்லி இது பண்ணிங்கன்னா, இந்த விருதுநகர் டிஸ்ட்ரிக்ட் சைடு வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா, நமக்கு வந்து இந்த தலைக்கறி வந்து எடுத்துனா அந்த பிரசவித்த பெண்மார்கள் இருக்காங்கள்ல, அதாவது அவங்க குழந்தைக்கு வந்து தலை நிற்கிறதுக்கு வந்து எடுத்துனா ஒரு 2-3 மந்த்ஸுக்கு அப்புறம் வந்து என்ன பண்ணுவாங்க, இந்த தலைக்கறி வந்து எடுத்து சாப்பிட்டுட்டு குழந்தைகளுக்கு காதுலையும் வாயிலையும் நம்ம வந்து ஊதுவாங்க. இந்த பக்கம் 2 காது பக்கமும் ஊதிட்டு வாயிலே ஊதுனா வந்து எடுத்துனா வாயிலே ஊதுனா வந்து எடுத்துனா இது ஒரு ஐதீகம். ஓகேங்களா? இதை வந்து இப்பயும் வந்து கடைப்பிடிச்சிட்டு இருக்காங்க. என்னோடய ஒய்ஃபுக்கு வந்து குழந்தை வந்து பிறந்த டயத்தில் நான் வந்து எடுத்துனா 2-3 மந்த்ஸில் வந்து எடுத்துனா பர் 2 வீக்ஸ்க்கு ஒரு வாட்டி தலை வந்து எடுத்து நம்ம வந்து குழந்தைக்கு வந்து அது மாதிரி இது பண்ணோம். அது தலை நிற்கிறதுக்காண்டி இந்த பக்கம் செய்யக்கூடியது. இது வந்து எடுத்துனா உங்கள் ஊர் சைடு எப்படிங்கிறத வந்து நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வந்து தலையை வந்து எடுத்துனா கேஸ் பற்ற வச்சாச்சு. கேஸ் பற்ற வச்சு அந்த கேஸ் ஆஃப் ஆகாத அளவுக்கு நீங்கள் கரெக்டாக பார்த்து தலையை ஒரு பக்கம் திருப்பி அடுத்து இன்னொரு பக்கம் வந்து நம்ம திருப்பி மாட்ட வேண்டியதுதான். கையில் வந்து ஒரு துணி வச்சுக்கோங்க. துணி வச்சுக்கிட்டு நம்ம கொம்பு இருக்குல்ல, அந்த கொம்பை வந்து திருப்பி நாட்டி ஒரு கத்தி வச்சுக்கோங்க வீட்டில். அந்த கத்தி வச்சுட்டு நம்ம கேஸில் வந்து வாட்டிட்டு ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் வந்து எடுத்தால் நமக்கு தெரியும். அப்புறம் அதை வந்து எடுத்தோன்னா அந்த முடியெல்லாம் வந்து நம்ம இது பண்ணி விடணும். நான் இப்போ வாட்டிகிட்டு இருக்கேன். வாட்டிட்டு நான் அடுத்து க்ளீன் பண்ணும்போது உங்களுக்கு நெக்ஸ்ட் ஸ்டேஜில் வந்து காட்டுறேன். காது இருக்குல்ல, காதையும் வந்து எடுத்துக்கோங்க. காதையும் வந்து பிடிச்சி நீங்கள் அடுத்தடுத்து வந்து திருப்பி வைக்கணும். அதாவது நம்ம எவ்வளோக்களவு தலையை வந்து நல்லா முடி இல்லாமல் வாட்டுறோமோ அது வந்து நம்ம க்ளீன் பண்ணும்போது நமக்கு அது தெரியும். அந்த முடி இருந்துச்சுன்னா வந்து ஒரு சிலருக்கு வந்து எடுத்துனா குடலில் வந்து இதாகி நமக்கு ப்ராப்ளம் வரும். அதனால் இதில் வந்து க்ளீன் பண்ணுறது தான் ஒரு பெரிய இது. ஆனால் உடம்புக்கு வந்து ரொம்ப நல்லது ஃப்ரெண்ட்ஸ். இப்படி தலையை திருப்பி நம்ம பார்த்து அடுப்பு ஆஃப் ஆகுதான்னு சொல்லி பார்த்துட்டு கரெக்டாக வந்து வாட்டணும். எடுத்துனா நம்ம வாட்டினதை வந்து எடுத்துனா முடியெல்லாம் கொஞ்சம் விழுந்துருச்சு. இப்போ ஒரு ஸ்டேஜில் வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த கறி இருக்குல்ல, அதை கூட நம்ம வந்து ஒரு கத்தி வச்சு ஒரு நைஃப் வச்சுக்கோங்க. நைஃப் வச்சு அதை ஃபுல்லாக நம்ம வந்து க்ளீன் பண்ணிக்குவோம். இது வந்து நம்ம கையில் பிடிக்கிற அளவுக்கு தான் சூடு இருக்கும். ஒரு சில ஏரியாவில் வந்து வாட்டி கொடுக்குறதுக்குன்னு சொல்லிட்டு ஆட்கள் இருப்பாங்க. அங்கே கொண்டு போனீங்கன்னா ஒரு தலைக்கு வந்து 50 ரூபா வாங்குவாங்க. நிறைய ஊர்களில் வந்து தலை வந்து வாட்டுறதுக்கு வந்து எடுத்துனா ஃபெசிலிட்டிஸ் வந்து இருக்காது. அவங்க வந்து தோலை வந்து நீங்கள் இது பண்ணி ரிமூவ் பண்ணிவிட்டு வாங்கிட்டு வந்து வீட்டில் செய்வீங்க. இதில் வந்து தோலை ரிமூவ் பண்ணிட்டீங்கன்னா அதனுடைய அந்த டேஸ்ட்டே வந்து நமக்கு போயிடும் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா நமக்கு அதுலேயே முக்கால்வாசி இருக்கிறதே வந்து கறியெல்லாம் அதுலேயே நமக்கு தோல்லேயே போயிடும். இந்த காலாகட்டும் இந்த தலையாகட்டும் அதை நம்ம வந்து எவ்வளோக்கு எவ்வளோ க்ளீன் பண்ணி நம்ம யூஸ் பண்ணுறோமோ அவ்வளோக்கு வந்து எடுத்தால் நமக்கு நல்லது. தோல் இதில் க்ளீன் பண்ணிங்கன்னா அதில் டேஸ்ட்டே இருக்காது. இப்போ ஒரு ஸ்டேஜுக்கு வந்து நம்ம என்ன பண்ணிட்டோம்னா தலையை வந்து இது பண்ணிட்டோம். இன்னும் மறுபடியும் நம்ம என்ன பண்ணுறோம், அடுத்து வந்து எடுத்துனா வைக்கிறோம். இப்போ நம்ம இது பண்ணிவிட்டு இன்னும் ஒரு ஸ்டேஜ் வந்து அடுத்த ஸ்டேஜ் வந்து எடுத்துனா இன்னும் கொஞ்சம் நம்ம இது பண்ணிவிட்டு ஃபைனலாக உங்களுக்கு காட்டுறேன். அப்போது தலை எப்படி இருக்குன்னு பாருங்கள். இது முழுசாக வாட்டியிருக்கோம். இந்த வாட்டி இருக்கிறது வந்து எடுத்துனா இந்த இடத்துல மட்டும் வந்து எடுத்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் அந்த ஹேர் வந்து நமக்கு தெரியும். அதை நம்ம வந்து எடுத்துனா மற்ற இடம்லாம் பாருங்கள், நம்ம ஃபஸ்ட்டு இருந்ததுக்கும் இப்போ இருக்கக்கூடிய ஸ்டேஜுக்கும் எங்கெங்கே அந்த நமக்கு வந்து ஹேர் இருக்கிற மாதிரி தெரியுதோ அந்த இடத்த மறுபடியும் என்ன பண்ணணும், லைட்டாக ஃபைனல் வந்து ஒரு கேஸில் வந்து இது பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ணிக்கணும், நம்ம அடுத்த கட்டம் வந்து எடுத்தோம்னா மஞ்சள் வச்சு நம்ம க்ளீன் பண்ணிட்டோம்னா முடிஞ்சு. கொஞ்சம் ஹேர் இருக்குது, அந்த ஹேர் வந்து நம்ம க்ளீன் பண்ணிவிட்டு ஃபைனலாக உங்களுக்கு காட்டுறேன். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வந்து தண்ணியில் வந்து ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து நம்ம வந்து தலையை வந்து வாட்டி நம்ம வாஷ் பண்ணி நம்ம வந்து எடுத்துகிட்டோம்னா இது பண்ணியிருக்கோம். மஞ்சள் வந்து எல்லாம் அப்ளை பண்ணி நம்மளுடைய ஃபைனல் ஸ்டேஜ் எப்படி இருக்குன்னு பாருங்கள்.